லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறியாமை எனும் இருளை அகற்ற அங்கு அறிவு தீபத்தை ஏற்றுதலே சிறப்பு. அதிலும் பெண்களுக்கான கல்வி எனும் போது அந்த அறிவுச்சுடர் சமுதாயத்தையே ஒளிர வைக்கும் சூரியனாகிவிடுகிறது. சென்னையில் பெண்கள் கல்வி பயில மேலும் ஒரு வாய்ப்பாக நந்தனம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபாலர் கல்லூரியாக மாறியிருக்கிறது. சென்னையின் பழமையான நந்தனம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 1969ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக மட்டும் தொடங்கப்பட்டது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பு கல்வியாண்டு முதல் இந்த கல்லூரி இருபாலரும் படிக்கும் கல்லூரியாக தமிழக அரசின் அரசாணையால் மாறியிருக்கிறது. சேர்க்கை தொடங்கியது முதலே மாணவிகள் ஆர்வத்துடன் சேர்ந்து வருகிறார்கள். நான் அப்ளிகேஷன் போட்டது பிஎஸ்சி ஜுவாலஜி. ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய வராங்க, நல்லா யூஸ்ஃபுல்லானதுலாம் சொல்கிறாங்க. பக்கத்துலேயே நிறைய மெட்ரோ ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது. அதனால் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்குது. நான் திண்டிவனத்துலேருந்து வரேன். நான் பிஎஸ்சி ஜுவாலஜி எடுத்திருக்கேன். பிஎஸ்சி ஜுவாலஜி அதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு டீச்சர் ஆகணும்னு ஆசை. பிடிச்ச கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் சொல்லித்தராங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பஸ் வசதி, மெட்ரோ எல்லாமே கிட்டேயே இருக்குது போகிறதுக்கு வரத்துக்கு. மிஸ்ஸுங்க ஸ்டாஃப்ங்க கரெக்டாக வராங்க, கரெக்டாக சொல்லித்தராங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலேஜ் எனக்கு. கல்லூரியில் மாணவிகள் சேர்க்கைக்கு முன்னதாகவே அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் பேராசிரியர் மாலதி. ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால இன்னுமே கிளாஸ் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்குங்கிறது என்னோட இது. ஸோ அந்த ஷைனஸ்ஸு, குட் கம்யூனிகேஷன், கொஞ்சம் பெட்டர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை. எங்களுக்கு ரொம்ப ரீச்சபிளாக இருக்கிற சிட்டியில் இருக்கக்கூடிய ரீச்சபிளாக இருக்க காலேஜில் இப்போ ஒன் ஆஃப் த காலேஜ் எங்கள் காலேஜாக மாறி இருக்கு. நாங்கள் அட்மிஷனுக்கு இந்த ப்ரப்போசல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான ரெஸ்ட் ரூமு, அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் தனியாக ஓய்வறை, அந்த மாதிரி இவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கல்லூரி இதுக்கு முன்னாடி ஆடவர் கல்லூரியாக இருந்தாலும் மகளிர் பேராசிரியர்கள் இங்கே நிறையவே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் இப்போவும் சப்போர்ட்டிவாக இருப்போங்கிறது என்னோட நம்பிக்கை. இக்கல்லூரியில் மொத்தம் 1192 இடங்கள் உள்ளன. 20% இடங்களை அதிகரிக்க அரசு அனுமதி கொடுத்ததன் பேரில் 1480 இடங்கள் உள்ளன. குன்றத்தூர், நெமிலி, பெரும்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மாணவர்கள் அதிக அளவில் வருவார்கள். வருடத்திற்கு 200 முதல் 300 இடங்கள் காலியாக கிடக்கின்றன. அதனை சரி செய்வதற்காக மாணவிகளை சேர்க்க முடிவெடுத்து கல்லூரி முதல்வர் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இதற்கு அரசு அனுமதி அளித்ததை அடுத்து மாணவிகள் ஆர்வத்துடன் சேர்ந்து வருகிறார்கள். ரொம்ப விருப்பப்பட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிகாம், பிபிஏ, அது இல்லாமல் சயின்ஸ் எடுக்கும்போது சயின்ஸில் கெமிஸ்ட்ரி, இது எங்கேயுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனையாக பாட்னியில் மிகப்பெரிய அளவில் மாணவிகள் அதிகமாக சேர்ந்தாங்க. இன்றைக்கு அளவில் மாணவிகளுக்கான கொடுக்க வேண்டிய அத்தனை இடங்களையும் நாங்கள் கொடுத்து பூர்த்தி செஞ்சுருக்கோம். இனி இருந்தாலும் கூட நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழக அரசு கல்வி கட்டணம் யாருக்குமே கொடுக்கல. அதே மாதிரி பட்ட படிப்புக்கும் சரி, பட்ட மேற்படிப்புக்கும் சரி, தமிழக அரசு கல்வி கட்டணம் யார்கிட்டையும் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது கல்வி கட்டணம் முற்றிலுமாக வசூல் செய்யப்படுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணமும் ஆய்வக கட்டணமும் இந்த மற்றபடியான சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது பிடிஏ, இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டணம் வசூல் பண்ணுற மாதிரியே எங்கள் கல்லூரியை பொறுத்தளவுக்கு வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான் வசூல் பண்ணுறோம். அது அறிவியல் துறைகளுக்கு கூட ஒரு 100 ரூபாய் வரும், அவ்வளோதான். மொத்தமே கிட்டத்தட்ட அந்த சராசரியாக பார்த்தீங்கன்னா 1500, 1600 அந்த ரேஞ்சில் தான் கட்டணம் வசூல் பண்ணுறோம். இருபாலரும் படிக்கும் கல்லூரியாக மாறிவிட்ட நிலையில் இதற்கேற்ற அனைத்து அம்சங்களையும் கவனித்து வருவதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுவரை மாணவர்களுக்கான அரசு உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இனி மாணவிகளுக்கான அரசின் உயர்கல்வி திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். சென்னையின் அடையாளமாக இருக்கக்கூடிய நந்தனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த ஆண்டு முதல் இருபாலர் கல்லூரியாக மாற்றப்பட்ட பிறகு இதில் சேரக்கூடிய மாணவிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள் கல்லூரி நிர்வாகத்தினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.